உண்மையிலேயே ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த பெர்பெச்சுவல் மோஷன் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? நிறைய இன்டர்நெட்டில் வீடியோஸ்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டதால் நம்ம ஏற்கனவே ஃப்ரீ எனர்ஜி பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்துட்டோம். ஆனால் இப்போ பாருங்கள், பெட்ரோல் விலை கிடுகிடுன்னு ஏற ஆரம்பித்த உடனே ஃப்ரீ எனர்ஜி இல்லை, சரி மேக்னெட்டிக் எனர்ஜியாவது இருக்கா இல்லையா? நெட்டில் நிறைய இந்த மாதிரியான பிக்சர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டில் ஓடக்கூடிய கார் டிசைன்லாம் அனுப்பி இது சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு டெய்லி ஒரு ஆளாவது இதை அனுப்பி எனக்கு அந்த கேள்வியை கேட்டுடுறாங்க. இதே போல் ஃபாரின்ல இருக்க ஒரு யூடியூபர்கிட்ட உண்மையா இது அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஏதோ செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே காருக்கு முன்னாடி மேக்னெட்ஸை வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. எதிர்பார்த்தபடியே வண்டியும் நல்லா ஓடிச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ எனர்ஜி கிடையாது, இதில் இருக்க மேக்னெட் எனர்ஜியாக அது பயன்படுத்தினார், அதனால தான் நல்லா ஓடுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மேக்னெட் எனர்ஜியை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு சாதாரண ஃபிட்ஜெட் ஸ்பின்னரில் மேக்னெட்டை சேர்த்து ஒரு பர்பச்சுவல் மோஷன் மாதிரி உண்டாக்குறது, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபேனில் மேக்னெட்டை ஒட்டுறது, கம்ப்யூட்டர் சிடியில் மேக்னெட் ஒட்டி இப்படி மேக்னெட்டை பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் உண்மையா பொய்யா? வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஓகே, இது வந்து ஒரு ஃபேமஸான சயின்ஸ் மீம். இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அப்படி கார் இயங்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த மெக்கானிசத்துக்கு பேர் வந்து எட்டர்னல் இன்ஜின், சாஸ்வதமாக நிரந்தரமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, ஓகே, இந்த மேக்னெட் எனர்ஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம். காந்தங்கள் எதிர் துருவங்கள் ஒன்றை ஈர்க்கும், ஒரே துருவங்கள் விளக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்செப்ட் எப்படி உண்டாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த குதிரையில் போகும்போது வந்து நீட்டாக குச்சி கட்டி அதில் வந்து ஒரு கேரட்டோ இல்லை ஏதோ ஒன்று குதிரைக்கான சாப்பாடை முன்னாடி தொங்க விட்டோம்னா அதை பிடிக்கிறதுக்காக அது பொறுமையாக ஏந்து போகும், அப்படியே வேகமாக ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஐடியாவிலேருந்து அது எவால்வ் ஆகி தான் மாடர்னாக வந்து மேக்னெட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம வண்டியிலேருந்தே முன்னாடி போயிட்டு 100 மேக்னெட்டை வச்சோம்னா இந்த மேக்னெட் அந்த மேக்னெட்டை இழுத்து வண்டி தானாக ஓடும் அப்படிங்கிற ஐடியா வந்து கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் எங்களுடைய ஐடியா இருக்குது. ஒரு வண்டியோடைய முன்பக்கத்தில் காந்தம் நார்த் வைக்கிறோம் அப்படின்னா அதே வண்டியிலேருந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடில் அது இழுக்கிற மாதிரி சவுத் சைடை வச்சிட்டோம்னா எதிர் துருவங்கள் இழுக்கும், அந்த இழு விசையில் வண்டி முன்னாடி போகும் அப்படிங்கிறது தான் ஐடியா. சரி, இப்படி ஒரு வண்டி இருந்து உண்மையாகவே ஓடினா என்ன பிரச்சனைகள் இருக்கும், ஏன் இந்த வண்டி வரல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வண்டிகள் உருவாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி நிறைய வண்டிகளில் மாடல் இருக்கோ அந்த மாதிரி இந்த வண்டிக்கு முன்னாடி இருக்க கொக்கியில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சில வண்டியில் நார்த் இருக்கும், சில வண்டியில் சவுத் இருக்கும். அப்போ ரோட்டில் இந்த வண்டிகள் போகும்போது இந்த மாதிரி நார்த் சவுத்தால் இழுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை விளக்கப்படலாம், இதனால் வந்து ஆக்சிடென்ட் உண்டாகலாம். நீங்கள் எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை கார் பார்க்கிங்லோ வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா 2 மேக்னெட் பக்கத்தில் வச்ச பக்கம் ஒட்டிக்கலாம். அப்புறம் கார் பார்க்கிங்லேருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் ஆகிடும். அதையும் தாண்டி ஒரு காரையே புல் பண்ணி இழுக்கணும் அப்படின்னா அதுக்கான மேக்னெட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். அப்போ அதுக்கான எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால் வந்து இது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். அப்படியே அவ்வளோ பெரிய மேக்னெட் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் அந்த வண்டியில் இருந்தால் யோசிச்சு பாருங்க, வண்டிக்குள்ளே இருக்கிறவங்களோ இல்லை வண்டியை சுற்றி 10 அடி தூரத்தில் இருக்கிறவங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை ஐடி கார்டு ஏதாவது வந்து ஒரு மேக்னெட் ஸ்ட்ரிப் இருக்கிற எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். அதாவது அந்த பொருட்களை இது அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். அதையும் தாண்டி இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா, அதுவும் நம்ம ஊரில் ரோட்லாம் சூப்பராக இருக்கும், கீழே இருக்க டஸ்ட்டு, ரஸ்ட்டு, ஹெவியான இரும்பு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து டம்முன்னு ஒட்டிச்சுன்னா சில சேதங்கள் ஒடுக்கு ஏற்படும். சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ், இரும்பு துகள்கள்லாம் ஒட்டிச்சுன்னா அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய பெயிண்டே கூட ஸ்க்ராட்ச் ஆகி வீணாக போகும். அப்புறம் இவ்வளோ பெரிய மேக்னெட் இருக்க வண்டி நீங்கள் ஓட்டு போகும்போது ரோட்டில் ஓரமாக எங்கேயாவது நிப்பாட்டினீங்கன்னா பெரிய லேம்ப் போஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு லைட் போலோ இல்லை வந்து சைன் போர்டு இதில் எதுலையாவது ஒட்டிக்கிட்டு வண்டி அங்கேருந்து எடுக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கதவை திறந்து மூடுறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்படி இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்கிறதால தான் இன்ஜினியர்ஸ் இந்த வண்டியை உருவாக்கல. உண்மையாகவே சில பேர் இந்த கான்செப்ட் இதனால தான் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. ஏன் இந்த வண்டி உருவாக்க முடியல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போம். சரி, நம்ம காந்தத்தை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு காந்தம் இருக்குன்னா பக்கத்தில் ஒரு இரும்பு பொருளை அது இழுக்கும். அதே மாதிரி ஒரு இரும்பு வச்சுட்டு பக்கத்தில் காந்தம் வச்சா அந்த இரும்பு பொருளும் காந்தத்தை இழுக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த வண்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டியில் முன்னாடி ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த வண்டியோடைய கிரேன் ஆர்ம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மேக்னெட் இருக்குது. நாம் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, அந்த கிரேன் ஆர்மில் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட் வந்து வண்டியில் இருக்க மேக்னெட்டை புல் பண்ணுது, இழுக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, வண்டியில் இருக்க மேக்னெட் ஆர்மில் இருக்கிற மேக்னெட்டை இழுக்குது, ஆர்மில் இருக்க மேக்னெட் வண்டியில் இருக்க மேக்னெட் இழுக்குது. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்றை ஈர்க்குது. அப்போ பேசிக்கலி 2 ஃபோர்ஸும் ஒன்றை இழுக்கிறதால அதோடைய நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 0. 2 ஃபோர்ஸும் ஒன்று கேன்சல் பண்ணிக்கிறதால வண்டி எங்கேயும் போகாமல் அங்கேயே நிற்குது. இதை தான் law of conservation of momentum அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது total momentum of a system remains conserved in the absence of external force. ஒரு பொருளுடைய மொமெண்டம், உந்தம் அப்படிங்கிறது எப்பயுமே மாறாது. வேறு ஒரு எக்ஸ்டர்னலாக வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு விசை வந்து அதன் மீது இயங்கும் வரை. அப்போ இதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய விசை அப்படிங்கிறத நமக்கு முக்கியமாக கவனிக்கணும். இந்த வண்டியில் இருக்க மேக்னெட்டும் இந்த வண்டியிலிருந்து உருவாகிற அந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மேக்னெட்டும் ஒரே இடம் தான். அதாவது இரண்டும் கனெக்ட் பண்ணப்பட்டதால் இது வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது, அந்த வண்டியோடைய ஒரு பார்ட். அப்போ இது ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் தான், எக்ஸ்டர்னல் வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லை. அப்போ உண்மையாகவே ஒரு வண்டியை மூவ் பண்ண வைக்கணும்னா 2 மேக்னெட்
மேக்னெட்டும் ஒரே பொருளோட ஒரே ஆப்ஜெக்டோட ஒரு அங்கமாக இருக்கக்கூடாது. ஒரு மேக்னெட் அந்த வண்டியிலையும் இன்னொரு மேக்னெட் அந்த வண்டியிலிருந்து விலகியும் இருந்தால் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடியா பார்க்க ஒர்க் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் இதை நம்ம வேறு மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தா இது எவ்வளோ அபத்தம் அப்படிங்கிறது புரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ரோலிங் சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் உட்கார சேர். அதில் உட்காந்துக்கிட்டு நீங்களே உங்கள் சட்டையை பிடிச்சி முன்னாடி இழுத்தீங்கன்னா முன்னோக்கி போவீங்களா? ஏன்னா இது உங்கள் கை, நீங்களே உங்களை பிடிச்சி இழுக்கிறதால போக மாட்டீங்க, கீழே சக்கரை இருக்கிறதால. அதே மாதிரி லாரியில் பின்பக்கம் ஏறி ஒருத்தர் உட்காந்து அந்த லாரியை தள்ளினார்னா அப்படி இருக்கும். அவரே ஏற்கனவே லாரியில் தான் இருக்கார், அவர் உள்ளே இருந்துட்டு அந்த லாரியை தள்ளினார்னா வண்டி போகுமா? பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஜெர்மன் கதையில் வரக்கூடிய முன்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன பண்ணுன்னா, குதிரையில் போயிட்டே இருக்கும்போது ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. அப்போ அவர் எப்படி வெளில வருவார்னா, அவரே அவர் தலைமுடியை பிடிச்சி மேலே இழுத்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து வெளில வருவார். கற்பனை கதைகள் அது சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் அது சாத்தியம் இல்லை. அப்போ இது வேலை செய்யாதா அப்படின்னா எப்படி அந்த யூடியூபர் வண்டியை ஓட்டினார் அப்படின்ற கேள்வி வரும். அவர் வண்டியெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அந்த வீடியோட முடிவை கடைசி வரைக்கும் பார்க்காதவங்க அதை பரப்பிட்டு இருந்தாங்க. எண்டில் சொல்லியிருப்பார் அவர் சிரிச்சிட்டே வந்து, இது வந்து ஒரு ஃபேக், இது உண்மையாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பார். அப்போ இந்த மாதிரி மேக்னெட்டை பயன்படுத்தி நம்மளால் வண்டி ஓட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஈவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இந்த மேக்னெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. மேக்னெட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பெர்மனன்ட் மேக்னெட், எப்பயுமே நிரந்தரமாக நார்த் சவுத் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கைண்ட் ஆஃப் டைனமிக் மேக்னெட். இப்போ எலக்ட்ரிக் பல்ப் வச்சு ஒரு சின்ன சர்க்யூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்டரி அதில் ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும், அதுலேருந்து ஒரு ஒயர் போயிட்டு பல்பை கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வரும். இது ஒரு சர்க்யூட். இதில் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஒரு திசையில் பாஸ் ஆகும், அந்த பல்பை கடந்து திரும்ப பேட்டரிக்கே வந்து ஒரு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும், அந்த பல்ப் எரியும். இப்போ இந்த பேட்டரியோட பொசிஷனை நீங்கள் மாற்றி வச்சா கூட எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் சைடில் போயிட்டு ஸ்டில் அந்த பல்ப் எரியும். இதுவே ஒரு சர்டன் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு இந்த சர்க்யூட்டை உண்டாக்கி இப்போ பேட்டரி ஆன் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஒரு திசையில் பாஸ் ஆகும்போது அந்த மோட்டார் ஒரு திசையிலையும், அதுவே பேட்டரியோட திசையை மாற்றி வைக்கும் எலக்ட்ரான்ஸ் வேறு திசையில் போகும்போது அதோடைய மோட்டர் ஓடுற திசை அப்படிங்கிறது மாறும். இதுக்கு காரணம் என்னன்னா அந்த மோட்டருக்குள்ளே இருக்கிற காந்த அமைப்பு. அந்த மோட்டருக்குள்ளே இன்டர்னல் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா காப்பர் கம்பிகளால் சுருள் வடிவில் அமைக்கப்பட்ட அதில் ஒரு பக்கம் எலக்ட்ரான் பாஸ் ஆகிட்டு இன்னொரு பக்கம் வரும்போது அது ஒரு மேக்னெட்டாக செயல்படும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் நார்த் ஒரு பக்கம் சவுத் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ அந்த சாதாரண காப்பர் கம்பி அதில் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும்போது கரண்ட் போகும்போது ஒரு மேக்னெட் மாதிரி மாறிடும். பேட்டரி ரிமூவ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேக்னெட் தன்மையை அது இழந்துடும். இதுவே பேட்டரியோட பொசிஷனை மாற்றி வச்சோம் அப்படின்னா அதோடைய நார்த் சவுத் அப்படிங்கிற டைரக்ஷன் மாறிடும். ஸோ இப்படி தான் டைனமிக்காக கரண்ட்டை மாற்றி கொடுக்கறது மூலமாக எலக்ட்ரிக் மோட்டார்ஸை கண்டினியூஸாக சுழல விடுறாங்க. அதாவது 2 புறமும் ஸ்டாட்டிக்காக பெர்மனன்ட் மேக்னெட்டை வச்சுட்டு அதுக்கு மத்தியில் டைனமிக்காக இந்த மின்காந்தம் சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கை வந்து உருவாக்குவாங்க. சில சிம்பிள் இன்ஜினியரிங் மூலமாக அதோடைய நார்த் சவுத் போல மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக தொடர்ந்து அந்த மோட்டார் ஓடும். இந்த மின்காந்த மோட்டார் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி தான் அந்த மேக்னெட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒர்க் ஆகுமே தவிர நாம நினைக்கிற மாதிரி இந்த க்ரெயினில் முன்னாடி பின்னாடிலாம் மேக்னெட் வச்சு அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. அப்போ இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர்லாம் மேக்னெட் வச்சு பக்கவாக பொசிஷன் பண்ணால் வந்து ஒவ்வொரு மேக்னெட்டும் அப்படியே விலகி வேகமாக சுற்றுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வீடியோட முடிவிலே வந்து அது எப்படி வேலை செஞ்சுது அப்படின்னு மறைச்சு வச்சிருந்த ஒரு ஏர் கன்னை காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஃபேனில் மேக்னெட் வைக்கிறது, இந்த சிடியில் மேக்னெட் வச்சு சுற்றுறது, இதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜி இருக்க வீடியோ எல்லாத்துலேயும் போய் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமெண்ட் இருக்கும். த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு அக்கம்ப்ளிஷ் த ஃப்ரீ எனர்ஜி டிவைஸ் இஸ் டு ஹைட் த பேட்டரிஸ். இந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜி மேக்னெட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய டிவைஸில் செய்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துல அவங்க பேட்டரியை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு உங்களுடைய கஷ்டம் புரியுது. பெட்ரோல் டீசலோடைய விலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது எனர்ஜி ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு யூடியூப்பில் தேடுறது எனக்கு புரியுது. பட் ஐம் ரியலி சாரி, மேக்னெட்டிக் எனர்ஜி டசன்ட் ஹெல்ப். இதே போல் வேறு என்ன சயின்ஸ் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லையோ ஒன்று டேக் பண்ணி கேளுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜேகேவோட. நன்றி.